ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து வசனத்தை வாசித்து தேவனுடைய ஆலோசனை சிந்திப்போம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 13, 14, 15 வாசிப்போம். ஸ்திரியானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடி கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாக இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்து கொள்ளுங்கள். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாக இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாக இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கவில்லையா? மயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஆகவே சுபாவம் என்ன போதிக்குது? ஆண்கள் முடிய நீளமாய் வளர்க்கக்கூடாது, பெண்கள் முடிய நீளமாய் வளர்க்கணும். அது மகிமையாக இருக்கும், முக்காடாக இருக்கும். சுபாவமே உங்களுக்கு போதிக்கவில்லையா? ஆகவே சுபாவத்தை குறித்து நாம் தியானிக்கணும். பெண் சுபாவம் முடி நீளமாக வளர்க்கணும், அது மகிமையான முக்காடாய் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜெபம் பண்ணும்போது தலையை மூடிக்கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் ஆலோசனை உண்டு, அது மகிமையாக இருக்கும். ஆகவே முடி நீளமாக வளர்க்க தேவன் அனுமதி தந்தார். அதே போல் பொட்டு, பூவு, கண்ணுக்கு மை, உதட்டுக்கு சாயம், கழுத்துக்கு செயின், வளையல், இதெல்லாம் சுபாவமே சொல்லுகிறது. ஆகவே சுபாவத்துக்கு விரோதமாய் நீங்கள் பொட்டு வச்சா பாவம், பூ வச்சா சாபம், உதட்டுக்கு சாயம் போச்சுன்னா ஐயோ கேடு, கழுத்துக்கு செயின் போட்டால் தூக்கு தண்டனை வந்துடும், நரகத்தில் போட்டுவார். சுபாவத்துக்கு விரோதமாய் இன்னைக்கு வயிற்று பிழப்புக்காக வாயும் பெருசு வயிறும் பெருசு, உணவு அதிகமாக சாப்பிட்டாலே சாபக்கேடு, போஷண பிரியம் தேவனுக்கு விரோதமான பாவம். இன்றைக்கி 95% ஊழியக்காரர்கள் எல்லாமே கர்ப்பிணி ஸ்திரீகள் போல வயிறு பெருத்து வாய் பெருத்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். சுபாவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுடைய சுபாவம் பொட்டு, பூவு, கண்ணுக்கு மை வச்சா கண் பார்வை தெளிவாக இருக்கும். வச்ச மாதிரி இருக்கக்கூடாது, வைக்காத மாதிரி இருக்கக்கூடாது. ஆகவே லட்சணம் இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் அலங்கரிப்பு செய்து கொள்ள வேண்டும். லட்சணமாக இருந்தாலும் முக லட்சணமாக இருப்பதற்கு பொட்டு, பூவு அவசியம். ஆகவே இன்றைக்கி விதவைகள் போல நகையை கழட்டி போட்டு பகையை பூட்டி விட்டு, இது நகையை கழட்டுறது சாத்தானுடைய ஒரு வகை, அதுதான் பகை. இன்றைக்கி ஊழியக்காரன் மூலமாக தான் பெண்களுக்கு விதை கோலத்தில் இருக்கிறாங்க. மணவாட்டி ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாலோ? சுபாவமே சொல்லுது, மூக்குத்தி, தோடு, செயின், கொலுசு அதை போட்டுக்கிட்டு மிரட்டி மிரட்டி நடக்காமல் நல்லா நடக்கணும். ஆகவே நல்லா நடக்கிற விசுவாசமுள்ள சகோதரிகளே, இன்னிலிருந்து இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் சுபாவத்தின்படி முடி நீளமாய் வளர்க்க வேண்டும், அதில் பூ வைக்க வேண்டும், பொட்டு வைக்க வேண்டும். வெள்ளி பொட்டுள்ள பொன் ஆபரணம் உனக்கு பண்ணுவேன். தேவனுடைய வார்த்தையை வளையல், பொன் வளையல்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தையை வாசித்து பகுத்தறிவோடு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சுபாவத்தின்படி பெண்கள் நகை போடணும், காலுக்கு செயின் போடணும், கைக்கு வளையல் போடணும். மை வச்சா அது பேய் கிடையாது, அதுதான் நல்ல கண் பார்வைக்கு மருந்துக்காக. ஆகவே கர்ப்பகால ஸ்திரீகள் வாரத்துக்கு ஒரு நாள் மஞ்சள் பூசி குளிக்கும் போது, உடலுக்கெல்லாம் மஞ்சள் பூசி குளிக்கும் போது நார்மல் டெலிவரி ஆகும். ஆகவே சுவாபத்தின்படி யார் யார் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு தேவனோடு நல்ல பாட்டு பாடி தேவனை மையப்படுத்துங்க. பெண்கள் பொட்டு, பூ வைங்க, நகை போடுங்க, எல்லாம் அளவாக போடுங்க. அளவுக்காக அலங்காரத்துக்காக போடுங்க, ஆங்காரத்துக்காக போடாமல் தேவனுடைய வார்த்தையின்படி சுபாவத்தின்படி வாழ நாம் கற்றுக்கொள்வோம். ஆகவே எங்கெல்லாம் நகை போடக்கூடாது, பொட்டு, பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த சபையை விட்டு விலகுங்க. அவங்க ஊழியக்காரர் கிடையாது. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருவென்றும் வேறொன்றுக்கு வரான். பிசாசு யார் மூலமாக வருவான்? ஊழியக்காரர் மூலமாக தான் வருவான். பொன்னும் பொருளும் தேவன் தந்தார். ஆகவே பெண்கள் சுபாவத்தின்படி நேர்த்தியாய், அதிசயமாய், அற்புதமாய், இலட்சணமாய் இருக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.